அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு டேஸ்ட் மை ஃபுட். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, மினி இட்லி சாம்பார் அதுதான் பார்க்க போகிறோம். மோஸ்ட்லி இதை நம்ம ஹோட்டல்ஸில் தான் சாப்பிட்ருப்போம். பட் நாம் இன்றைக்கி இதை வீட்டில் தான் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த சாம்பார் வந்து ரொம்ப ஒரு சூப்பரான ஃப்ளேவரில் இருக்கும். ஸோ மினி இட்லிக்கு மட்டும் இல்லை, எல்லா டிஃபன் ஐட்டம்ஸ்க்கும் இது ஒரு பெஸ்ட்டு கோம்போவாக இருக்கும். இந்த மினி இட்லி சாம்பாரை எப்படி டேஸ்ட்டாக சூப்பராக வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மினி இட்லி சாம்பாருக்காக இன்றைக்கி நான் ஒரு கப் அளவுக்கு துவரம் பருப்பு நல்லா வாஷ் பண்ணி நான் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கேன். இதில் நான் என்ன சேர்க்குறேன்னா, சின்ன வெங்காயம் ஒரு 6 to 7 சின்ன வெங்காயம், பெரிய தக்காளி ஒரு 3, சின்ன தக்காளியாக இருந்தால் ஒரு 5 to 6 சேர்த்துக்குங்க. பச்சை மிளகா ஒரு 3 பச்சை மிளகா 2 கட் பண்ணி போட்டிருக்கேன். பூண்டு வந்து ஒரு 3 to 4 பல்லேருந்து சேர்த்துக்குங்க. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் தூள் சாம்பார் தூள்லாம் ஆட் பண்ணிக்கிங்க. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி போட்டு ஒரு 2 to 3 விசில் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு இதில் வந்து சின்ன வெங்காயம் சேருங்க. இது நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இந்த சாம்பாருக்கு. எனக்கு கரெக்டாக 3 விசில் வந்துச்சு. 3 விசில் கழிச்சு நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இந்த ப்ரெஷர்லாம் நல்லா ரிலீஸ் ஆகிட்ட பிறகு நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், இந்த பருப்பு எல்லாம் நல்லா குக்காகி வந்திருக்கு. இந்த சாம்பாரை பொறுத்தவரைக்கும் இதில் பருப்பு வந்து கொஞ்சம் கூட தெரியக்கூடாது. அந்தளவுக்கு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துடணும். நீங்கள் சாம்பாருக்கெலாம் கடைவீங்களா, அந்த மாதிரி கூட நல்லா கடைஞ்சி எடுத்துடலாம். பட் நான் இன்றைக்கி மிக்சியில் போட்டு அரைக்க போகிறேன். அது மாதிரி அரைக்கும் போது இன்னும் நல்லா சாஃப்டாக வரும் இந்த சாம்பார். ஸோ இது கொஞ்சம் நல்லா ஆறட்டும். ஆறிட்ட பிறகு நம்ம அரைச்சி எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு இந்த சாம்பாரில் போடுறதுக்காக நான் ஒரு மசாலா ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். அதுக்காக நான் ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துருக்கேன். ஒரு 5 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். இது போட்டு ஒரு 2 to 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும். அது வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கிங்க. வெந்தயம் மட்டும் கருகாமல் பார்த்துக்குங்க. இப்போ இந்த கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆகி நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறம் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் ஒரு பேனில் இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு நான் எண்ணெய் போட்டிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு, இது நல்லா வெடித்த உடனே ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வெங்காயம், சின்ன வெங்காயம் வந்து ஒரு 4 to 5 வெங்காயம் இது மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டுட்டு கூடவே கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த சாம்பாரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சின்ன வெங்காயம் போடும்போது இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிங்க. அப்படி இல்லாத டைமில் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வெங்காயம் ஓவராக வதங்கணும் இல்லை, லைட்டாக இந்த மாதிரி வதங்கினா போதும். நான் பாருங்கள், இந்த மிக்சியில் வந்து இந்த பருப்பு வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம அதில் போட்டுடலாம். போட்டுட்டு கூடவே இந்த பருப்பில் அந்த அலசின அந்த தண்ணி கொஞ்சம் இருக்குது, அதையும் நான் சேர்க்குறேன். இன்னும் எக்ஸ்ட்ரா தண்ணி நீங்கள் சேர்த்துக்குங்க. இந்த சாம்பாரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் ஆகிடக்கூடாது, மீடியமாக இருக்கணும். அப்போ தான் நம்ம அந்த இட்லியில் போட்டு சாப்பிடும்போது கரெக்டாக நல்லா வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்குங்க. இந்த கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் சாம்பார் வந்து ஃபைனலாக வரும்போது கரெக்டாக வரும் அது. நெக்ஸ்ட்டு நம்ம மசாலா ரெடி பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, அதை வந்து நான் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். அதே இதில் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்து விட்டுடலாம். இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு சால்ட்டை நம்ம சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் இதில் வெல்லம் சேர்க்குறேன். வெல்லம் ஓவராக ஆட் பண்ண தேவையில்ல. இந்த அளவுக்கு சேர்த்தா போதும். இந்த சாம்பாரில் வந்து இந்த மாதிரி வெல்லம் சேர்க்கும்போது நம்ம ஹோட்டல்லாம் வாங்கி சாப்பிடுவோம் பார்த்தீங்களா, அந்த டேஸ்ட்டு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மறக்காமல் இந்த வெல்லத்தை இதில் ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ இதெல்லாம் நல்லா கொதி வந்துட்டுருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். ஃபைனலாக இந்த மாதிரி நெய் சேர்க்கும் போது ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் இந்த சாம்பாரில். இந்த சாம்பார் கொதி வரும்போதே உங்கள் வீட்லேயே ரொம்ப சூப்பரான ஒரு வாசனை இருக்கும். ஏன்னா நம்ம அதில் சேர்த்துருக்கோம் பார்த்தீங்களா அந்த மசாலா பவுட்ரு, அதுவும் ஒரு ரீசன். ஃபைனலாக ஆட் பண்ண இந்த நெய்யும் இது போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்து விடுங்க. ஒரு 7லேருந்து 10 நிமிஷம் நல்லா குக் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா உங்களுக்கு எடுக்கும்போதே தெரியும், இது திக்னஸ் பாருங்கள் இந்த மாதிரி வரும். அப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி லீவ்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஃபைனலாக தூவிட்டு நீங்கள் இறக்கி வச்சுருங்க. அவ்வளோதான், நம்ம சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. நான் இந்த சாம்பாரில் வந்து காரம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், ரொம்ப காரம்லாம் இருக்காது. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பைசி தேவைன்னா நீங்கள் தனி மிளகாய் தூள் சாம்பார் தூள்லாம் அதிகமாக போட்டுக்குங்க. இப்போது சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. கூடவே நம்ம மினி இட்லியும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். இதை சர்வ் பண்ணும்போது இட்லியும் சாம்பாரும் நல்லா சூடாக இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இதை எப்படி சர்வ் பண்ணால், ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் ஃபஸ்ட் லேயராக இந்த இட்லியை வந்து இது மாதிரி போட்டுக்கலாம். அதுக்கு மேலே செகண்ட் லேயராக இந்த சாம்பாரை அதுக்கு மேலே போட்டுக்கலாம்.
இப்போ மறுபடியும் ஒரு லேயர் இட்லி, மறுபடியும் கொஞ்சமாக சாம்பார். இந்த மாதிரி சர்வ் பண்ணும்போது நீங்கள் கூட எக்ஸ்ட்ரா நெய் கூட சேர்த்துக்கலாம். அப்போ இன்னும் நல்ல ஃப்ளேவராக நல்லாயிருக்கும். ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுட்டு சூடாக சர்வ் பண்ண வேண்டியது தான். அவ்வளோதான். இப்போ நம்ம மினி இட்லி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நமக்கு மணக்க மினி இட்லி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. பசங்களுக்கு கொடுக்கும்போது இது கூடவே கொஞ்சமாக நெய் ஊற்றி கொடுங்க. இன்னும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. குட்டீஸ்க்கு மட்டும் இல்லை, இது பெரியவங்களுக்கும் ஃபேவரட் ஒன்றா இருக்கும். நம்ம அதிகமாக இது கடையில் ஹோட்டலில் தான் வாங்கி சாப்பிட்ருப்போம். இன்றைக்கி நம்ம இதை சூப்பராக வீட்லேயே செஞ்சுட்டோம். இதுக்கு மேலே ஹோட்டலில் போய் சாப்பிடணும்னு இல்லை, நம்ம வீட்லேயே சூப்பராக செஞ்சு சாப்பிட்டுடலாம். இதோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. சாம்பாரோட ஃப்ளேவர் இந்த மினி இட்லிக்கு மட்டும் இல்லை, நீங்கள் நார்மலாக தோசை, இட்லி, சப்பாத்தி கூட இந்த சாம்பாரை செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டேஸ்ட் மை ஃபுட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.